ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பராக சுவையாக அதே நேரத்தில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வேற ஒன்றில் லெமன் ரைஸ். லெமன் ரைஸும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான பொடி மாசும் செய்ய போகிறோம். இந்த லெமன் ரைஸும் பொடி மாசும் செம காம்பினேஷனாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு என்னடா இன்னைக்கு லஞ்ச் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இதை சடப்டான்னு முடிக்கலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக இந்த லஞ்ச் ரெசிபி இருக்க போது. இந்த சூப்பரான காம்போவை, இந்த லஞ்ச் காம்போவை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் நீ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது பொடி மாஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 5 வாழைக்காயை எடுத்து வெந்நீரில் போட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக விட்டு குழன்னு ஆக்கிடாதீங்க. ஒரு 80% வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வேக வச்சு இதோட தோலை நீக்கிடலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம கேரட் சீவுறதுல வச்சு இதை சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக சீவாதீங்க. கொஞ்சம் பெரிய ஹோலில் வச்சு ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி சைஸில் நல்லா அதை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப வெந்துச்சுன்னா இந்த மாதிரி குழன்னு போயிடும். அதனால ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு 10 பல் பூண்டை உரல்ல போட்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டு கருகிட வேண்டாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். பூண்டு எதுக்கு சேர்க்கணும்? வாழைக்காய் கொஞ்சம் கேஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. அதனால கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் கூட அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நான் ஒரு பாதி பல்லாரி வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை பாதி அளவு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடயே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, மிளகாப்பொடி சேர்க்கல, காஷ்மீரி சில்லி பொடி, அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி. இந்த காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லது, வயிற்றுக்கு எந்த கேஸ் ட்ரபிளும் வராமல் இருக்கும். காயப்பொடியும் பூண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த பொடி வகைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே 80% வெந்ததுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகாது. மொத்தத்திலே ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு அந்த பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். டக்குன்னு வாழைக்காய் வேக வச்சு எடுத்தாலே போதும். சட்டப்புட்டான்னு இந்த வேலையை முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ லெமன் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் உங்களுக்கு தெரியாது இல்லை, இருந்தாலும் என்னோட மெத்தட் படி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஒரு கடாயில் நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு அது போட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த நிலக்கடலை பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, காயப்பொடி இதையும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க. நான் வறுத்த கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காததாக இருந்தால் வறுத்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் 2 பிழிஞ்சு விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழ சாறை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புலப்பாக வடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப குழச்சி வேக வைக்க வேண்டாம். அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெமன் ரைஸ் நல்லா இருக்காது. கொஞ்சம் புலப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். வடித்த சாதத்தை இதில் கொட்டிட்டு நீங்கள் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த லெமன் சாதமும் அந்த வாழைக்காய் பொடி மாசும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.